டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான அப்டேட்ஸ் தான். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். கம்பெனி ஓப்பன் ஆக போகுது. அதுக்கு அப்ரூவல்லாம் கிடச்சிருச்சு. என்னென்ன பண்ண போகிறாங்க, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் என்னென்ன ஒர்க் இருக்குது, இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முன்னாடி கொடுத்துருந்தாங்கல்ல உங்களுக்கு அந்த ஜூலை 8th உங்களுக்கு ஃபைவ் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க மெயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்பிளாக் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம், ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம், மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் ரீஃபண்ட் ரிஜெக்ட் கேன்சல் ஆனது, அது ஓல்டு பல்க்ஸ் சஸ்பெண்ட் ஆச்சுல, எப்பயும் முன்னாடியே அது நடந்தது. அது எல்லாத்துக்குமே லாஸ்ட் டேட் 9ன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த எல்லாத்துக்குமே சொல்யூஷன் என்னென்னா, இந்த 10 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஓல்டு பெண்டிங்ஸ் எல்லாமே கம்மிங் 10 to 8 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அது ஃபஸ்ட் அப்டேட். செகண்ட் என்ன அப்டேட் பார்த்திங்கன்னா, எல்லாருக்கும் எதிர்பார்த்த மாதிரி பிளான் லான்ச்சிங் தான். பிளான் எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 17/7/2024. ஓகேங்களா, அதாவது நாளைக்கு தான் 17th தான் பிளான் லான்ச் ஆக போகுது. அதில் எப்படின்னா ஒரு 3 கேட்டகரிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 1 to 2 ஐடிஸ் இருக்கிறவங்க மட்டும் ஓகே பரவாயில்ல பண்ணலாம். அதுவே மல்டிபிள் ஐடிஸ் வச்சுருக்கிறவங்க ஒரு 6 எல்லாம் முன்னாடி வச்சுருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது யூஸ் பண்ண முடியாத அளவு கூட போகுன்ற மாதிரி தான் சார் சொல்லியிருந்தாங்க. 1 or 2 ஐடிஸ் மட்டும் இருந்தாலே போதும், அது வரைக்கும் தான் அதில் ஒர்க் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஒர்க்கு என்ன ஒர்க்குன்னு இன்னும் நம்மளுக்கு தெரியாது. அதாவது ஓல்டு ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ கம்மிங் ஒரு 4 months வரைக்கும் என்ன பண்ண போகிறோம், ஓல்டு ஒர்க்ஸ் என்னென்ன ஒர்க் பார்த்துட்டு இருந்தோம், வீடியோ வாட்சிங், ஆர்டிக்கல் ரீடிங்கு, அப்புறம் கமெண்ட் பண்ணுறது, ஓகேங்களா, அப்புறம் போஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். அது எல்லாமே என்ன பண்ண போகிறோம், இப்போ கம்பெனி லான்ச் ஆன பிறகு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்புறம் உங்களுக்கு பிளான் 17th லான்ச் ஆகும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிஓ ஆஃபீஸர் செலெக்ஷன். அவங்க சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுருப்பாங்க. அதுக்கெலாம் யார் ஒத்து வருவாங்களோ அவங்கள தான் பிடிஓ ஆஃபீஸராக செலக்ட் பண்ணுவாங்க. அது 18th பிளான் லான்ச் ஆன பிறகு, என்றைக்கு பிளான் லான்ச் ஆகுதோ அதுக்கு மறுநாள் உங்களுக்கு பிடிஓ ஆஃபீஸர் செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய என்ன சொல்கிறது, டேர்ம்ஸ்க்கு ஒத்து போகிறவங்க மட்டும் இதில் என்ன ஆகும்னா செலக்ட் பண்ணுவாங்க. அதில் என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்க சொல்லும்போது தான் நம்மளுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் 4வதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னா, மெம்பர்ஸை ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. ஸ்ப்ளிட் பண்ணி ஆல்ரெடி சொன்னது தான். அவங்க ஃப்யூச்சர் கான்செப்ட் என்ன அப்படின்னா, அந்த அமேசான் மாதிரி நிறைய கடைகள்லாம் டைப் பண்ணிவிட்டு கொண்டு வர போகிறதா. அதனால் மோஸ்ட்டாக என்ன பண்ண போகிறாங்க, எல்லாரையுமே அவங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எல்லாரையுமே அந்த மெம்பர்ஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. அது அடுத்த ஒர்க்கு 4th. நெக்ஸ்ட்டு எப்போ சார் வித்ட்ரா ரெக்வெஸ்ட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபண்ட் எப்போ கிடைக்கும், இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்ட்ரா ரெக்வெஸ்ட் இந்த மந்த்து 27th, ஓகேங்களா, இந்த மந்த்து 27th வித்ட்ரா ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம். ரீஃபண்ட் அன்னையிலேருந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அடுத்தது நம்ம கன்டினியூ பண்ணுறவங்களுக்கு அதுக்கப்புறம் அமௌண்ட் ரெக்வெஸ்ட் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அடுத்தது 6th என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இப்போ எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் ஒரே குரூப்பில் இருக்குமா, அதனால் ப்ரூஃப் அஃபிஷியல் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா, அது ஒன்றும் இல்லை. அது நம்ம எப்பயுமே நம்ம பேமெண்ட் வந்துச்சு அப்படின்னா அது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கு அது ஓகே உங்களுக்கு, அதனால் அது இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்கல்ல லெவல் பேஸ்டு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஆர்பிஐ பண்ணக்கூடாதுன்னு சொன்னதால் இப்போ என்ன பண்ண போகிறாங்க, லாங்குவேஜ் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. லாங்குவேஜ் வைஸ் ஹிந்தி, தமிழ், அப்புறம் தெலுங்கு, மலையாளம், இது மாதிரி அவங்க லாங்குவேஜ் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணி குரூப்ஸ் க்ரியேட் பண்ண போகிறாங்க. அது அடுத்த ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு பிளான் பேஸ்டு நியூ மெம்பர்ஸ், அதாவது
பிளான் பேஸ்டாக நியூ மெம்பர்ஸை ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. இப்போ அந்த 3 கேட்டகரி சொல்கிறாங்கல்ல, அந்த 3 கேட்டகரியில் நம்ம எந்த இதை எல்லாருமே 3 வரைக்குமே செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற அளவுக்கு அந்த பீப்புள்ஸை மட்டும் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் என்னென்னா பிளான் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். அது வரைக்கும் அவங்க சொல்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் நாளை வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பிளான் வந்த உடனே தான் நம்மளுக்கு என்னென்னு தெளிவாக தெரிய வரும். அடுத்தது என்னென்னா, இன்னொன்று பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எஸ்பிஓவில். அதில் கண்டிப்பாக அதில் முடிச்சுட்டு போனால் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. நம்ம எஸ்பிஓ மூலயமா இன்னும் நம்ம நிறைய அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறதுக்கு நல்ல வழிவகைகளை தான் இவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. மற்ற கம்பெனி மாதிரிங்களாம் இல்லாமல் அவங்களும் சேர்ந்து முன்னேறணும், நாம்ளும் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க? ஓகே, பிளான் லான்ச் பண்ணிவிடுவாங்க, வீடியோ ஆஃபீஸை செலக்ட் பண்ணிவிடுவாங்க, குரூப்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிவிடுவாங்க. இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்ட பிறகு எப்போ நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். 100% அதில் எந்த ஒரு இதுவும் இருக்காது. 1 to 10 டேஸ்க்குள்ளே நம்ம கண்டிப்பாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா, இப்போ ஒர்க் வந்து பேட்சாக தான் கொடுப்பாங்க. அட் அ டைம் எல்லோரும் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்காது. பேட்சாக தான் பிரித்து கொடுப்பாங்க. அது மாதிரி நம்ம போயிட்டு ஒர்க் பண்ணிக்கலான்ட்டு. இன்னொன்று, ஒர்க் வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நெட் நாலேஜு, எல்லா சோஷியல் மீடியா நாலேஜ் எல்லாத்தையும் கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ போஸ்ட் போடணும், எல்லாம் தெரியணும், மெயில் போட தெரியணும். சப்போஸ் க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாலேஜ் இருக்கணும். அது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பார்க்கலாம், ஏதாவது கம்பெனி பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கம்பெனியில் வந்து இருக்கிற மெம்பர்ஸ் வரைக்கும் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். இப்போதைக்கு எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவ்வளோதான் கன்டினியூ பண்ண முடியும். அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ண முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நியூ மெம்பர்ஸ் ஜாயினிங் கிடையாது. 99 பாயிண்ட் சம்திங் சொல்லியிருக்காரு. சப்போஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டால் வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நியூ மெம்பர்ஸு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து நம்ம ட்ரைனிங் 4 மந்த் வந்து கண்டிப்பாக ட்ரைனிங் பீரியடில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சொல்லியிருக்கிறதால நம்ம என்ன நான் முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன், அதே தான் ரிப்பீட் பண்ணுறேன். நம்ம முன்னாடி என்ன பண்ணமோ வீடியோ வாட்சிங், ஆர்டிக்கல் ரீடிங், அந்த கமெண்ட் பண்ணுறது, போஸ்ட்டு ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்ஸை தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்னொன்று ஃப்யூச்சரில் எஸ்பிஐ நம்மளுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்க போகிறாங்க. இந்த ஃப்ரீ எஜுகேஷன் மீன்ஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக. இப்போ வந்து கம்பெனி கூட டைப் பண்ணிவிட்டு ஒரு சிலது இந்த ட்ரேடிங்லாம் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் எஸ்பிஓவே நம்மளுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்க போகிறாங்க. பிஸ்னஸ் எஜுகேஷன். அதுக்கு வந்து கோர்ஸ் ஃபீ அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரீ. அதில் நம்ம நல்லபடியாக முடிச்சிட்டோம் அந்த பிஸ்னஸ்னால் கண்டிப்பாக நம்ம வந்து நல்ல பிஸ்னஸ் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ரொம்ப நாளாகவே அந்த சேவ் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது கொண்டு வருவாங்க. இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னென்னா, டைரக்ட் ரெஃபரல் இன்கம் இருந்துச்சுல்ல, அது கிடையாது உங்களுக்கு. அதாவது டார்கெட் எதுவும் கிடையாது. டார்கெட் வந்து இப்போ வந்து என்னென்னா, டைரக்ட் ரெஃபரல்ஸ் உங்களுக்கு இதுக்கப்புறம் கிடையாது. அதுக்கு ஃப்யூச்சரில் வேணால் இருக்குது. அவங்களுக்கு வந்து இப்போ முன்னாடி சொல்லியிருந்தாங்களே இன்ட்ரோ போனஸு, அது எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. லெவல் பேஸ்டு, அந்த 3 லெவல் இன்கம் இருந்துச்சுல்ல, அது எல்லாமே கட் ஆகிட்டு நம்ம ஒர்க் பண்ணால் தான் இன்கம் அப்படின்ற இதில் இருக்குது. அது கொஞ்ச நாள் வரைக்கும், அந்த 4 மாதம் வரைக்கும் ட்ரைனிங் பீரியடுன்றதால இன்கம் எப்படி வரும்னு தெரியாது. அது பற்றி சொல்லலை, எவ்வளோ இன்கம் எல்லாருக்கும் எப்படி சேலரி அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லலை. அதை சொல்லுவாங்க. அப்புறம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சப்போஸ் வந்து நம்ம லெவல் பேஸ்ட் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டோம், டைரக்ட் லெவலில் இவ்வளோ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணி விட்டால் இவ்வளோ இன்கம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லோரையும் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு யூஸ் இருக்குது. அதாவது அவங்க வந்து என்னென்னா, அது எம்எல்எம் மாதிரி கான்செப்ட் போயிடும், மணி செயின் மாதிரி போயிடும். ஸோ அதனால் அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்ட்ரோ போனஸு, அந்த லெவல் பேஸ்டு இன்கம்லாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் அப்டேட்டு. ஏதாவது டவுட்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு
கிளியராக சொல்கிறேன். ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட்டு இல்லை எஸ்பி ரிலேட்டடாக டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை.